என் தங்கப்பிள்ளையே, நவராத்திரி ஆரம்பமான இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை காண மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கானவற்றை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கின்ற நேரம். உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நிமிடம். இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம். உன்னோடு உன் தாயானவள் நான் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மெதுவாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரம். நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் பத்திரமாக பார்த்து கொள்கின்ற நேரம். என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் கடைசியாக உனக்கென இருப்பது உன் அம்மா நான் என்பது அந்த புரிதல் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இனி வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை. தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தின் அரவணைப்பும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் உனக்கு வந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீ தூக்கி எறிந்து விட்டு வெற்றியின் படிகளில் பயணம் செய்ய தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரத்தை வகுத்து கொடுக்கின்ற இந்த வராகி இன்று நவராத்திரி ஆரம்பமாகி இருக்கின்ற முதலாவது நாளில் அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வந்து சேர்கின்ற நேரம். என் குழந்தையே, பெண் தெய்வங்கள் எல்லோருமே உனக்கான மாற்றத்தை உருவாக்கிடவும் உனக்கான நேரத்தை வகுத்திடவும் என் நேரமும் உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்திடவும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கிடவும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றார்கள். என் குழந்தையே, நவராத்திரி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலிருந்து நவராத்திரி முடியும் வரையிலும் தினமும் உன் இல்லத்தின் வாசலில் கோலமிடும் பொழுது அந்த கோலத்தின் நடுவில் மஞ்சளும் குங்குமமும் வைத்துவிடு. அதுபோல வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் தெளித்துவிடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் தெய்வம் நிற்கும். அங்கிருந்து ஒருபோதும் செல்ல நினைக்காது. என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் நேரமே உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை தெய்வம் தந்து முடித்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு என்று நான் ஏற்கனவே உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான பொறுப்பையும் உறுதியான நம்பிக்கையையும் என்றும் உனக்கு கொடுக்கின்ற இந்த தாயானவள் இன்று உன் முன்னால் வந்து நின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன்னிடத்திலேயே ஒப்படைக்க நான் நினைத்துவிட்டேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ சீக்கிரமாகவே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கத்தான் செய்கிறதல்லவா? என் குழந்தையே, அப்படி நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உன் அம்மா சொல்லவா? எந்த உறவு நிலைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் நீ உன்னை மட்டும் நம்பு. உன்னை மட்டுமே உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் துணை என்று நீ ஏற்றுக்கொள். தேவையில்லாமல் யாரையும் நம்பி நீ உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைத்து விடாதே. இங்கு எதுவுமே நிரந்தரம் என்று பேச்சுக்கே இடம் கிடையாது. நடந்து முடிந்ததை ஒருபொழுதும் மாற்றிவிட முடியாது. நினைப்பது எல்லாமும் நடப்பது கிடையாது. நீ நினைத்தது நடக்காமலும் போகலாம். நீ நினைத்ததை விடவும் சிறப்பாகவும் நடக்கலாம். நீ நினைத்ததை விடவும் குறைவாகவும் உனக்கு கிடைக்கலாம். ஆக மொத்தத்தில் நினைத்தது நடந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. அதுபோல பிடித்ததை எல்லாம் எல்லோருக்கும் முழுமையாக கிடைத்து விடுவது கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக குறை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. அது அவரவரினுடைய பார்வையில் நின்று பார்த்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு மட்டும்தான் இல்லை என்று நாம் யோசிக்கிறோம். நமக்கு மட்டும்தான் நடக்கவில்லை என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அது மற்றவர்களுக்கும் இல்லை என்று நினைத்தால், அவர்களுக்கும் அது கிடைக்கவில்லை என்று யோசித்தால், நம் பக்கம் இருக்கின்ற குறைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையை, எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில்
தவறு செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நான் தவறை செய்யவில்லை என்று யாரும் ஆணித்தரமாக சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கத்தான் செய்வார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, இன்றிருக்கின்ற பிள்ளைகள் பலரையும் நான் பார்த்து விட்டேன். எப்படி தெரியுமா? இவர்கள் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் தனக்கு ஒரு கஷ்டம் என்றால் தனக்கு நெருங்கியவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள். அதுவும் அவர்களை தேர்ந்தெடுத்துதான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இப்பொழுது ஒருவர் தன் வீட்டில் தன்னுடைய துணையால் அடிக்கடி பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள். இதே போல தனக்கு நெருக்கமான ஒருவரிடம் யார் வீட்டில் இதுபோன்று துணையினால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த நபரைத்தான் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவரைத்தான் இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அவரிடத்தில்தான் தன்னுடைய கவலைகளை சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இவர்களை விட அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உனக்காவது பரவாயில்லை, இவ்வளவுதான். ஆனால் என் வாழ்க்கையை எல்லாம் பார்த்தால் எங்கே போய் முட்டிக்கொள்வது? நான் எல்லாம் வாழ்வதே இங்கு மிக அதிசயம்தான் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் அவர்களிடத்தில் சென்று ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் கடைசியில் அவர்களிடம் பேசி முடித்தவுடன் இவர்களினுடைய மனது ஆறுதல் அடைந்துவிடும். எப்படி தெரியுமா? பரவாயில்லை, நம்மை விட அதிகமான கஷ்டத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள், நாம் தான் என்னவோ பிரச்சனையில் இருப்பது போல எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் மனம் நிம்மதி அடைவார்கள். இப்படித்தான் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் மனதை தேற்றிக் கொள்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மட்டுமே எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் இவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு பொழுதும் சென்று கொண்டிருந்தது என்றால் வாழ்க்கை எந்நாளுமே மன நிம்மதியை கொடுக்காமல் போய்விடும். இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இங்கு எல்லோருக்குமே கிடைக்காமல் போய்விடும். எந்த நேரமும் அடுத்தவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை கூட தட்டி விட்டு விடுகிறார்கள். இப்படித்தான் மன நிறைவை தேடியும் மன நிம்மதியை தேடியும் ஒவ்வொருவரும் செல்கின்ற பாதைகள் எல்லாமுமே தவறாக இருந்தால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்படி உன் கண்களுக்கு தெரிய வரும் என்பதைத்தான் நான் கேட்கின்றேன். இனிமேலாவது எந்த விதத்திலுமே அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை நீ உன்னோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய கஷ்டம் பரவாயில்லை என்று நீ சந்தோஷப்படுவதை விட எல்லோருமே கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார். நிச்சயமாக அவர்களுக்கும் நல்லது நடக்கும், உனக்கும் நல்லது நடக்கும். ஏனென்றால் நீ படுவது போலத்தானே அவர்களுக்கும் அவரவர் வேதனை அவரவர்களுக்கு பெரியது. அதனால் அவர்களின் கஷ்டத்தை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து விடுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நவராத்திரி ஆரம்பிக்கும் நேரம் பெண் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் வந்து விடுகின்ற நேரமாக இருக்கும். பெண் தெய்வங்களை பூஜித்து அவர்களுக்கு என் பிள்ளை மனதார செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதுதானே உண்மை. நீண்ட ஆயுள், உன்னுடைய துணைக்கு நீண்ட நாட்கள் நல்ல விஷயங்கள் நடப்பது என்று ஒவ்வொன்றிற்குமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்கிறோம். இதுபோன்று நம்முடைய வெற்றிக்காகவும் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் விரும்பியபடி எல்லாமும் நமக்கு நடப்பதற்காகவும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்றுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதே நேரம் எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, செயலிலும் அது நடக்க வேண்டும். எதையும் ஏனோ தானோவென்றோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றோ யாராவது உதவி செய்வார்கள் என்றோ நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு எப்பொழுதும் எந்த காரியங்களும் சரியாக நடக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் நீ பெறக்கூடிய வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த வாழ்க்கை முழுமையிலும் அது நிலையாக நின்று உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் நொடியாகவும், இனி எப்பொழுதுமே எதையுமே இழந்து விட்டோம் என்று சொல்லி நீ கலங்காமல் உனக்கான நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொண்டும் நீ பேரானந்தம் கொண்டு இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நாம் தயங்காமல் நின்றும் கலங்காமல் நின்றும் வாழ்க்கையின் வெற்றியை ருசி பார்க்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் எந்த இடத்திலும் தயக்கம் கொண்டும் வருத்தம் கொண்டும் நாம் எதையும் அடைய நினைக்கக்கூடாது. அதுபோல இன்னமும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது தனக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன் மீது மற்றவர்கள் இரக்கப்பட்டு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படி ஒரு இரக்கத்தினால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒரு முறை அவர்கள் உனக்கு இரக்கப்படுகிறார்கள் என்றால் வாழ்க்கை முழுமையிலுமே நீ எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலுமே அவர்களினுடைய பார்வை உன் மீது இப்படித்தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நாம் தானே இவர்களுக்கு உதவி செய்தோம், நம்மிடம்தானே வந்து கையேந்தினார்கள், நம்மிடம்தானே வந்து இவர்கள் இதை சொன்னார்கள் என்று எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் உன் மீது அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்காது. உன்னை பார்க்கின்ற பார்வையெல்லாம் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். இதுபோன்று எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்காமல் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் மனதில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனதார எதை பற்றி யோசிக்கிறோமோ அது நம் வாழ்க்கையாக மாறட்டும். நீ மனதார எந்த விஷயத்தை சிந்திக்கிறாயோ அந்த விஷயம்தான் உனக்கு இறுதி வரை நிலைத்திருக்கட்டும் என்று நான் சொல்லும் பொழுது நீ அப்பொழுதாவது யோசிப்பதையும் சிந்திப்பதையும் கவனமாக நினைக்க வேண்டும் அல்லவா? எதை பற்றி நினைத்திட்டாலும் அதன் முடிவு உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பதாக இருக்க வேண்டும் அல்லவா? கலங்காது நின்றால் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வைக்கும். நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நிறைவாக பெற்றிருக்கோமா என்று சொல்லி உனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை அது கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எல்லையற்ற மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற சந்தோஷத்திற்கும் உன்னை எப்பொழுதும் நீ தயார்படுத்தி கொண்டே இரு. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணமும் நிச்சயமாக உன்னை அதிசயப்படுத்தட்டும். மேலும் மேலும் உன்னை மிகப்பெரிய வெற்றிக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் உன்னுடைய இந்த சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. அதுவும் குறிப்பாக நவராத்திரி காலங்களில் ஒருவருக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள்தான் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல், மனதில் எந்த ஒரு கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்காமல் நல்லபடியாக நீ உனக்கான நேரத்தை உருவாக்கிக்கொள். இவை அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமும் சரியாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்கொண்டும் பெருமகிழ்ச்சியோடும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடந்தது என்றாலும் இனி நடக்கப் போவது ஒவ்வொன்றிலும் இந்த வராகியினுடைய பிம்பம் உனக்கு தெரியும். அம்மாதான் இதை செய்து கொடுக்கிறாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். நான் இருந்து நடத்துவதை எல்லாம் உனக்கு சரியாக
நான் நடத்தி கொடுக்கும் காலம். இனி அத்தனையிலும் உனக்குரிய மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுவிட வேண்டிய காலம். இந்த பொழுது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.